நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலை நல்லா காய வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புனாவே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது கூட வாசனை பொருட்கள் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச வாசனை பொருட்கள் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு இப்போ இது கூட சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு, மிளகு இது 3 எடுத்து அரைச்சி வச்ச விழுது அதை சேர்த்துக்கலாம். நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சாலே இப்படி தான் செய்வேன், என்னோடய ஸ்டைலில். நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா வணங்கிடுச்சு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வரணும். கலந்து நல்லா வெந்து வரணும். நல்லா பேஸ்ட் மாதிரி வெந்து வரட்டும். நல்லா பாருங்கள், நல்லா பேஸ்ட் வாட்ட வந்துடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. நாட்டுக்கோழி எடுத்து 2 டைம்ஸ் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். நான் எதுக்கு மசாலா போடாமல் முன்னாடியே இதை கறியை போடுறேன்னா, நான் குழந்தைங்களுக்கு சூப் எடுத்து கொடுப்பேன். நாட்டுக்கோழி சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு நான் எடுத்து கொடுப்பேன். அதனால் மசாலா போடாமல் இதுக்கப்புறம் தான் நான் மசாலா போடுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு நாட்டுக்கோழி சூப் கொடுத்தா சளிக்கு, நெஞ்சு சளி இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லது. அதனால் நான் இப்படி தான் செய்வேன். மசாலா கூட நல்லா சேர்த்து கிளறிட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியோட சூப் எடுக்கிறது எப்படின்னு தெரியணும்னா கமெண்டில் கேளுங்க. நான் அது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நல்லா இதாகிடுச்சு. நல்லா இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நான் சூப் எடுத்துட்டேன். சூப் எடுத்ததுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கிளறியாச்சு. கறிக்கு நாட்டுக்கோழினாலே மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே க்ளீன் பண்ணியிருக்கோம். குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டால் போதும். போட்டு சிக்கன் மசாலா, சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் சக்தி அது கொஞ்சமாக போதும். 1 ஸ்பூன் கொஞ்சமாக போட்டு நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா. வீட்டு குழம்பு மசாலா அதான் எந்த குழம்புக்குனாலும் நான் போடுவேன். எப்பயுமே சரி, எந்த குழம்புனாலும் அந்த மசாலா தான் போடுவேன். அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வீட்டு குழம்பு மசாலா 1 ஸ்பூன். நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போயே நல்லா கிண்டி விட்டு உப்பு காரம்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கறி நல்லா இதாகிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம்.
நாட்டுக்கோழி சீக்கிரமாக வேகாது. நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் எப்படி ஓப்பன்லேயே வைக்கிறதுனால தண்ணி நல்லா ஃபுல்லாக நிறைய ஊற்றுவேன். நாட்டுக்கோழி குழம்புனாலே தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் தண்ணி நல்லா நிறைய ஊற்றுவேன். 2 சொம்பு ஊற்றிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் போட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்துருச்சு கறி. குழம்பு நல்லா வாசம் செமையாக இருக்குங்க. முட்டைக்கோழியா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைலு. எனக்கு இந்த லெக்லாம் இப்படி போட்டு நாட்டுக்கோழி குழம்புல சாப்பிட்டா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனால் லெக்கெல்லாம் அப்படியே போட்டுருவேன். நல்லாயிருக்கும். கறி நாட்டுக்கோழி கொஞ்சம் பெருசாக தான் போடணும். வேகாது. ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.